அந்த காலத்து ஃபேமஸ் ரெசிபி சொரக்காய் மசாலா எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். வேர்க்கடலை, ஜீரகம், மிளகு, சோம்பு இது 4 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இது 4யுமே நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு இருக்கிறதுனால நல்லாவே ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மற்ற 3 இன்க்ரீடியன்ஸையும் ஃபைன் பவுடர் பண்ணிவிட்டு வேர்க்கடலையை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி போட்டுக்கோங்க. ஒரிஜினல் ரெசிப்பியில் சோம்பு ஆட் பண்ண மாட்டாங்க. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா மிளகாய் 2 வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாவை, 2 பச்சை மிளகாய். சொரக்காய் வந்துட்டு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இது 2ஆக வெட்டிட்டு உள்ளே இருக்க பல்பி போர்ஷன், அந்த சாஃப்ட் போர்ஷனை எடுத்துருங்க. அந்த சீட்ஸும் அந்த சாஃப்ட் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துருங்க. ஒரு கரண்டி வச்சு எடுத்திங்கனாலே வந்துடும். அடுத்து தேவையான பொருட்கள்னு பார்த்தோன்னா பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸில் இருக்கிறத நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 4-5 பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. போதும், பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம், தட்டி மட்டும் வைங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி தேவைப்படாது, இஞ்சி வேணும்னா போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெங்களூர் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சொரக்காய் உள்ளே இருக்க அந்த பல்பி போர்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். புளி, கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. புளி போடுறதுனால தக்காளி வேண்டாம். மசாலா பொடின்னு பார்த்தோன்னா தனியா பொடி, குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பவுடர் வந்து நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட மிளகு, ஜீரகம், சோம்பு போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சது. நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம மசாலாவுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது. வானல் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அடுத்து பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்ட உடனேவே நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அடுத்து தான் நான் வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா ஆனியனை போட்டு சாட்டே பண்ணுங்கள். நீங்கள் வேணும்னா வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், வெங்காயமும் வதங்கிடுச்சு. நம்ம போட்ட பச்சை மிளகாவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சொரக்காய் வந்து நீர் காயாதனால அதுலேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்குன்ற பயம் வேண்டாம், ஏன்னா நம்ம எண்ணெய் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போது இந்த ஒரு தக்காளி போட்டுடலாம். தக்காளி வந்து நான் சாஸ்திரத்துக்கு தான் போட்டிருக்கேன், ஆக்சுவல் ரெசிபிலாம் தக்காளி கிடையாது. அந்த காலத்து ரெசிபி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே புளி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ தக்காளிலாம் நீங்கள் போடணுன்னு அவசியமே இல்லை. அப்படி
அப்படி உங்களுக்கு புளி போட விருப்பம் இல்லைன்னா நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லா புளிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தக்காளி ஒரு 2 போட்டுக்கோங்க, இல்லை 3 போட்டுட்டு புளி போடாமல் நீங்கள் அப்படி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ரெசிப்பியில் புளி தான் சேர்ப்பாங்க, தக்காளி கிடையாது. பாருங்கள், அதுலேருந்தே தண்ணி விடுது இல்லையா. இப்போது நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு காய் வதங்கிடுச்சு, தக்காளியுமே நல்லா வெந்துடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, தனியா பொடி, இந்த 4யுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. பயப்படவே வேணாம், அடிப்பிடிக்காது. சொரக்காலேருந்து கண்டிப்பாக தண்ணி விடும். உப்பு வேறு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ நிறையவே தண்ணி விட ஆரம்பிக்கும், அதனால் பயம் இல்லை. பாருங்கள், காய் நல்லா வதங்கி சேர்ந்து வந்திருக்கு. இது நீங்கள் இப்படியே கொஞ்சமாக தண்ணி தெளித்து பொரியல் மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை கூட வச்சு சாப்பிடலாம். தோசை, ரைஸ் இது 2த்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணினோன்னா தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே காயோடு சேர்ந்து ஒன்றா வேகும். மொத்தமாக 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் விட்டேன், அடுத்து ஒரு 1/2 கப், ஸோ 1 டம்ளர் கணக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் விடுங்க போதும். கண்டிப்பாக எந்த ஒரு டிஷ்ஷில் நீங்கள் புளி ஊற்றுறதா இருந்தாலும் அதில் இருக்க காய்கறியோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, வெங்காயம் மட்டும் வச்சு ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி விடுங்க. ஏன்னா காய்கறி எல்லாமே மறுத்து போயிடும், அதுக்கப்புறம் வேகாது புளி தண்ணி விட்டதுக்கப்புறம். அதனால் எப்பயுமே நீங்கள் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா புளி தண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி விட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு இருந்தது. இப்போ இந்த குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இல்லையா, அது நல்லா ஓரளவுக்கு சுண்டி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். மீதி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்னொரு நாள் நீங்கள் வேறு எதுலையோ யூஸ் பண்ணிக்கலாம். கட்டிப்படாமல் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், டக்குன்னு ஒரு திக்னஸ் வந்துருச்சு இல்லையா. இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சோம்பு, மிளகு, ஜீரகம் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணுறதுனால ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அதுக்காக தான், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மிளகு, ஜீரகம், சோம்பு இது 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திகட்டாது. வேர்க்கடலை போட்டிருந்தா சில பேருக்கு திகட்டும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மிளகு, ஜீரகம், சோம்பு ஆட் பண்ணுது. நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் வேர்க்கடலை, அதாவது கிரவுண்ட்நட் மட்டும் நீங்கள் வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா
கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.